ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். ஆமே, நம்மளை உருவாக்கி உபயோகப்படுத்தி உயர்த்தி வைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப கடந்த சில நாட்களாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். விடுதலை. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சத்தமா சொல்ல விரும்புறீங்க? விடுதலை சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலை சொல்லுங்க. அதை சொல்லும் போது கொஞ்சம் விடுதலையோட சொல்லுங்களேன். கொஞ்சம் முதல்ல ஆவியில் ஒரு விடுதலையோட சொல்லுங்க, சரீரத்தில் ஒரு விடுதலையோட சொல்லுங்க, ஆத்மாவில் ஒரு விடுதலையோட சொல்லுங்க. ஆண்டவர் அநேக காரியத்திலிருந்து இந்த மாதம் நம்ம விடுவிப்பார். நேற்று ராத்திரி, நேற்று காலையில் அப்படி ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் செபித்து கொண்டே இருக்கும்போது திரும்ப 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 இந்த வேர்டு ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. விடுதலை. என்னென்ன காரியத்தில் பாண்டேஜஸ், கட்டுகளில் கிடக்கிறோமோ அந்த கட்டுகளை கத்தர் உடைப்பார், அந்த கட்டுகளை கத்தர் அறுப்பார், அந்த சங்கிலிகளை கத்தர் எடுப்பார், கத்தர் விடுதலை ஆக்குவார். இனி நீங்க கட்டப்பட்டவர்களாக அல்ல, விடுதலையோடு கத்தருக்காக எழும்புவீங்க. இனி நீங்க கட்டப்பட்டு பூட்டப்பட்டு ஒரு லெவலுக்கு மேல என்னால நகர முடியல, ஒரு சின்ன எல்லைக்குள்ள கிடக்கிறேன்னு சொல்றவங்களை கத்தர் விடுவித்து அடுத்த நிலைகளுக்குள்ள கத்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையின்படி அவர் நடத்துவார். ஏனென்றால் அவர் கொடுத்தபடினால் அவரே இந்த வார்த்தையின்படி நடத்துவார். ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கடைசி வார்த்தை சொல்லுங்க. விடுதலை உண்டு. ஆனா எங்க விடுதலை உண்டு? ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆவியானவர் நம் குடும்பத்தில் இருப்பாரானால் நம் குடும்பத்தில் விடுதலை உண்டு. ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவாரானால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு. ஆவியானவருடைய சபையில இருப்பார் என்றால் சபையில விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்முடைய தேசத்தில் அசைவாட துவங்குவாரானால் தேசத்தில் விடுதலை உண்டு. விசுவாசத்தோடு சொல்லுங்க. இனி நான் கட்டப்பட்ட நிலைமைகள் அல்ல, இனி நான் பூட்டப்பட்ட நிலைமைகள் அல்ல, இனி நான் தொழுமரத்திலே ஆமென் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிற நிலைமை அல்ல. இனி ஆவியானவர் ஒரு விடுதலையுள்ள பாதைக்குள்ள இனி நடத்துவா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி தலைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. இனி என்னுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை, இனி என்னுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை. சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், நம்பிக்கை சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீ கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில நீ கவலைப்பட வேண்டாம். பவுலும் சீலாவும் கைகளும் கால்களும் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கும் போது அவர்கள் துதிக்க தொடங்கினது போல நீ துதிக்க தொடங்குவாய். ஆனால் அந்த சிறையிருப்பை நான் மாற்றும்படி நான் பூமி எதிர்ச்சி கூட நான் கட்டளையிடுவேன், கதவுகளை கலற்றுவேன். உன் நிமித்தம் உன்னோடு இருக்கிற ஜனங்களையும் நான் விடுவிப்பேன். இனி நீ சிறைப்பட்டவனாய் அல்ல, இனி நீ அடைக்கப்பட்டவனாய் அல்ல, இனி நீ பூட்டப்பட்டவனாய் அல்ல, இனி நீ நொறுக்கப்பட்டவனாய் அல்ல, இனி நம்பிக்கையற்றவனாய் அல்ல. ஒரு விடுதலையை நான் தருகிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும். ஆனால் ஒன்று தேவை, நான் ஆவியானவராகிய நான் அசைவாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எந்த குடும்பத்தில் ஆவியானவருக்கு இடம் இருக்குதோ அந்த குடும்பத்தில் இந்த மாதத்தில் பல காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பா. யார் ஒருவர் நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பழக ஆரம்பிக்கிறீங்களோ இந்த மாதத்துல பலவிதமான காரியத்திலிருந்து ஸ்ட்ராங் டெலிவரன்ஸை கர்த்தர் கொடுப்பார். அதாவது ஆண்டவர் வெளிப்படுத்த அப்படின்னா விடுவித்த பிறகு திரும்ப கட்டப்பட மாட்டோம். அந்த மாதிரி கர்த்தர் பூரணமாய் விடுதலை ஆக்குவார். ஆனால் ஒன்று தேவை, நான் முழுமையாக யாருக்கு இடம் கொடுக்கணும்? கர்த்தருடைய ஆவியானவருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க, என் குடும்பத்தில் நீர் வர வேண்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீர் உலாவ வேண்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீர் அசைவாட வேண்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் உங்க பிரசன்னம் தங்கி இருக்கணும். ஜெபிங்க, கைகளை வைத்து ஜெபிக்கலாம், அவரிடத்துல கேட்க ஆரம்பிக்கலாம். என் வீட்டிலே ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்க வேண்டும், என் வீட்டிலே ஆவியானுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். என் ஹால்ல, என் பெட்ரூம்ஸ்ல, நான் தங்கி இருக்கிற இடத்துல, நான் கிச்சன்ல, என்னோட பேக்யார்ட்ஸ்ல, என்னோட கேம்பஸ்ல ஆவியானவர் உலாவுகிறதை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. கைகளை சுற்றி சொல்லுங்க, என் கேம்பஸ் முழுக்க ஆவியானோட பிரசன்னம், என் வீடு முழுக்க உங்க ஸ்தலமாய், உங்க இல்லமாய், உங்க வாசஸ்தலமாய் மாறட்டும் ஐயா. கர்த்தருக்கென்று என் குடும்பத்தை நான் அர்ப்பணிக்கிறேன், என் வீட்டை அர்ப்பணிக்கிறேன், என் வீடு முழுக்க உங்க பிரசன்னம் இருக்கட்டும்
இருக்கட்டும். அப்பொழுது ஒரு பயங்கரமான விடுதலை, ஆச்சரியமான விடுதலை. சில கட்டுகளை கர்த்தர் உடைப்பா, சில வியாதியின் கட்டுகளை கர்த்தர் உடைப்பா, சில பண பொருளாதார கட்டுகளை கர்த்தர் உடைப்பா, சில இல்லாமையின் கட்டுகளை கர்த்தர் உடைப்பா. ஜெபிக்க முடியாதபடி வீடுகளுக்குள் காணப்படுகிற அந்தகார கட்டுகளை கர்த்தர் உடைப்பா. நேர் முழங்காலில் நின்று ஜெபித்த அநேகர் இன்றைக்கு முழங்கால் போட முடியல. அந்த முழங்காலில் காணப்படுகிற பலவீன கட்டுகளை கர்த்தர் உடைப்பா. ராஜாமங்களில் ஜெபித்தவர்கள் இன்றைக்கு ஜெபிக்க முடியல. ஜெபிக்க முடியாதபடி காணப்படுகிற கட்டுகளை கர்த்தர் உடைப்பா. நேரம் கிடைத்த போதெல்லாம், சமயம் வாய்த்த போதெல்லாம் இயேசுவை அறிவித்தவர்கள் இன்றைக்கு அறிவிக்க முடியல. கட்டுகளை கர்த்தர் உடைப்பா. இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதம். ஒரு 2 நிமிஷம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்திருங்க. ஏதோ ஒரு செய்தி கேட்டுட்டு போக வரல. இன்னைக்கு விடுதலையோடு போக போறோம். இன்னைக்கு விடுதலையோடு போக போறோம். திரும்பி செல்லும் போது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாய், வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டவர்களாய், இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்பட்டவர்களாய், கரங்களையும் கால்களையும் கட்டி வைத்திருந்த பலவீன கட்டுகள் உடைக்கப்பட்டவர்களாய். ஒன்னே ஒன்று தேவை. என் குடும்பத்தில் யார் இருக்கணும்? எத்தனை பேருக்கு விஷயம் புரியுது? ஏன் விடுதலை இல்லை தெரியுமா? ஆவியானவர் இல்லை. ஏன் விடுதலை இல்லை? ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. ஏன் விடுதலை இல்லை? ஆவியானவர் வேணுன்றதே நமக்கு தெரியல. ஆனா இனி என்னோட வீட்டில் எப்போதும் ஆவியானவர் தங்கி இருக்கும்படி என் வீட்டை நான் பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன். என் வீட்டை விட்டு நான் யாரும் அனுப்பிடக்கூடாது. எங்க குடும்பத்தை விட்டு யாரும் போயிடக்கூடாது. ஆவியானவர் துக்கப்படுத்தினாம என் குடும்பத்தில் ஆவியானவர் தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் குடும்பங்கள்லாம் அடுத்த கட்ட பரிசுத்தத்துக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பிரதிஷ்டை வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருடைய வீடை திரும்ப பிரதிஷ்டை பண்ணணும்னு விரும்புறீங்க? நான் சொல்றது இந்த கல்யாணம் இந்த கார்டு அடிச்சு சொல்றதை சொல்லலை. நான் சொல்றது என் வீடு திரும்ப ஒரு தடவை பிரதிஷ்டை பண்ணப்படணும். என் ஹால் பிரதிஷ்டை பண்ணப்படணும். என் டிவி பிரதிஷ்டை பண்ணப்படணும். என் ஃபோன் பிரதிஷ்டை பண்ணப்படணும். என் வீட்டில் உள்ள எல்லா சிஸ்டம்ஸும் பிரதிஷ்டை பண்ணப்படணும். என் கிச்சன் பிரதிஷ்டை பண்ணப்படணும். என் வார்த்தை பிரதிஷ்டை பண்ணப்படணும். என் உரையாடல் பிரதிஷ்டை பண்ணப்படணும். என் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் அது பரிசுத்தமா இருக்கணும். எந்த காரியத்தில் கூட எங்களுக்கு கண்ணும் கருத்துமா இந்த காரியம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? இந்த காரியம் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறதா? கண்டு 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 பார்த்து பார்த்து செஞ்சு நம்ம குடும்பத்தை பிரதிஷ்டை பண்ணி நடத்துவோமானால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வீடுகளில் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா. காலையில எழும்பி பழகுவோம். காலையில எழும்பின உடனே முதல் வார்த்தை யாற்ற பேசி பழகுவோம். முதல் ரீடிங் எதுவா இருக்கட்டும். எடுத்தோடனே வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்குன்னு பார்க்க வேண்டாம். எடுத்த உடனே யார்கிட்டயாவது போய் ஏதாவது பேச வேண்டாம். டீ கடைக்கு போய் டீ குடிக்காதீங்க. அங்கே போனால் என்ன பேசிட்டு இருப்பாங்க? தேசத்தில் இப்போ ரட்சிப்பு வரும்னா பேசிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன பேசிட்டு இருப்பாங்க? 4 பேரை பற்றி பேசுவாங்க. அரசியல்வாதியை பற்றி பேசுவாங்க. நல்லது செஞ்சால் கெட்டதுமா, கெட்டது செஞ்சால் நல்லதுமா. அது நம்மளுக்கு பிரயோஜனப்படாது. எழும்பின உடனே வீட்டில் உட்காந்து சுத்திகரிச்சுட்டு அவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தா நம்ம வீட்டில் யாரோட பிரசன்னம் இருக்கும்? ஆவியாரோட பிரசன்னம். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆவியானோட பிரசன்னத்தை நம்ம அளவு இல்லாமல் வாசி. எனக்கு ஆண்டவர் ஒரு வேர்டை என்னை உறுதிப்படுத்திட்டே இருக்கிறாரு. உன் ஆவி எப்படியோ அப்படித்தான் நீ இருப்ப. உன் ஆவி எப்படியோ அப்படித்தான் நீ இருப்ப. வெளியே நம்ம எப்படி வேணாலும் காட்டிக்கலாம். பரிசுத்தவான்களை போல காட்டிக்கொள்ளலாம். செபிக்கிறவர்களை போல காட்டிக்கொள்ளலாம். எல்லாம் இருக்கிறது போல காட்டிக்கலாம். சந்தோஷமா இருக்கிறது போல காட்டிக்கிடலாம். ஒரு குறையும் இல்லைன்னு காட்டிக்கிடலாம். சூனை முறாலை பார்த்து உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டாவா சொல்றா, என் ஜனத்தின் அடியில் நான் அப்படி இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன். ஆனா அவளுக்கு குறைவுகள் இருக்கு. சபைகள் சொல்லுது எங்களுக்கெல்லாம் ஒரு குறைவுன்னு சொல்லுது. ஆனா குறைவுகள் இருக்கு. இப்படி வெளியே காட்டிக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு? இந்த சர்ச்சை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிற செய்ய விரும்புற காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு விடுதலை பெற்ற சபையாக இருக்கணும் விரும்புறார். எந்த கட்டுகளும் இராத ஜனங்களா இருக்கணும் விரும்புறார். ஒருவேளை கட்டுகளோடு உள்ள வரலாம், வந்தா கூட கட்டுகளை கர்த்தர் ஆக்கினின் கட்டுகளை அகற்றிட்டு இங்க இருந்து கர்த்தர் விடுதலையோட தான் கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகையால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விடுவிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா உன் ஆவி எப்படி இருக்குதோ அப்படித்தான் உன் வாழ்க்கையும் எல்லாமே இருக்கும். ஹல்லேலூயா. 3 காரியங்களை குறித்து நான் தெளிவா கிடைக்கிற நேரத்தில் சொல்லணும். 3 காரியம் என்னோட சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி, 2வது மனுஷனுடைய ஆவி, 3வது அசுத்த ஆவி. அசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி இல்லை. நான் முதல்ல சொன்னது கர்த்தருடைய ஆவி, 2வது மனுஷனுடைய ஆவி, 3வது அசுத்த ஆவி. இந்த 3 தான் அப்படியே கடந்து பின்னி பிணைஞ்சு ஒரு மனுஷனை என்ன செய்யணுமோ செய்யுது. ஒரு மனுஷனுக்குள்ள பொதுவாக இருக்கக்கூடியது பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய ஆவி அல்ல.
ஒரு மனுஷனுக்குள்ள பொதுவாக இருக்கக்கூடிய என்னதான் அசுத்த ஆவி தான் இருக்கும். பேசிக்கா அவனுக்குள்ள கிரியேட் பண்ணும் போதே அவனுக்குள்ள மனுஷனுடைய ஆவி இருக்கும். இந்த மனுஷனுடைய ஆவியும் பிசாசுடைய ஆவியும் இணைந்து பல அசுத்தமான காரியங்கள், தவறான காரியங்கள் நடக்கும். ஆனா இந்த மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்கி பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள வருவார்னு சொன்னா, இந்த வசனத்தின்படி பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு. முதல்ல பார்க்கறது நம்ம மனுஷனுடைய ஆவியை குறித்து பார்க்க போறோம். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 27 வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்ப மனுஷனுடைய ஆவின்னு ஒண்ணு இருக்கிறதுன்றதுக்கு வேதத்துல ஆமென் எவிடன்ஸ் இருக்கு. The spirit of man is there and it is not just a spirit, it is a light for the life. அது பாத்தீங்கன்னா ஒரு ஆவியா மட்டும் உள்ள இல்ல, அது வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடிய வெளிச்சம் காட்டக்கூடிய தீபமா இருக்கிறது. அந்த வேர்டை கொஞ்சம் நிதானமா உணர்ந்து படிக்கலாம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த என்னவா இருக்குதான், தீபமா இருக்குதான். தீபம் என்ன செய்யும்? வெளிச்சம் கொடுக்கும். அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கை கட்டுகள் நீக்கப்பட்டு பிரகாசமாய் விடுதலையாய் ஆமென் சுதந்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீபம் என்ன செய்யணும்? எரியணும். ஒரு மனுஷனுடைய ஆவி எரிந்தால், ஒரு மனுஷனுடைய ஆவி பிரகாசித்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முழுக்க பிரகாசமாய் இருக்கும். ஒரு மனுஷனுடைய ஆவி அது அணைந்து போனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முழுக்க எப்படி இருக்கும்? அணைந்து போன வாழ்க்கையா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என் ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அப்போ அது தீபமா இருக்கிறபடினால் அது என்ன செய்யணும்? அது பிரகாசிக்கணும். தீபம்னா நமக்கு நல்லா தெரியும். தீபத்தினால் சில நன்மைகள் இருக்குது. என்ன நன்மைகள் இருக்குது? தீபம் என்ன கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும். தீபம் வெளிச்சம் கொடுக்கும். அடர்ந்த இருட்டு மத்தியில ஒரு சின்ன விளக்கு இருந்தா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல ஒரு சின்ன பிரகாசம் இருக்கும். தீபம் நல்லா இருந்துச்சுன்னா பாதை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பாதை. பாதைக்கு தீபம். வசனம் என் பாதைக்கு தீபம். அப்ப பாதைக்கு அது என்ன கொடுக்குது? வழிகள் காட்டுகிறது. தீபமா இருக்கிறது, தெளிவு கிடைக்கிறது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதா இருந்தால் தெளிவு கிடைக்குது. நிறைய பேரோட வாழ்க்கையில என்ன இல்லை? தெளிவு இல்லை, கிளாரிட்டி இல்லை. அடுத்த வருஷத்தை குறித்து ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லை. சரி, என்ன குறித்து கர்த்தர் என்ன செய்ய போறான்னு திட்டம் இருக்குதா? இல்லை. கேள்வி கேட்கலாமே, யாருக்கெல்லாம் கர்த்தர் என்ன எதுக்காக உண்டாக்குனாருன்னு தெரியும்? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? என்னை ஏன் உயிரோட வச்சிருக்கேன்னு பல டைம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோம். என்னை ஏன் உண்டாக்கினீர் ஆண்டவர்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்க. சும்மா கேட்காம கொஞ்ச நேரம் பரிசுத்தமாயி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒரு உபவாசம் போட்டு அவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் கேளுங்க, எதுக்குப்பா என்னை உண்டாக்கினீர்? தெளிவு வேணும். இந்த தீபம் பிரகாசமா இருக்கிற மனுஷன்ட்ட போய் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், என் வாழ்க்கை குறித்த நோக்கம் இது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் வேணும்னு விரும்புறீங்க? செய்திக்குள்ள நம்ம போகல, கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கணும். அடுத்த தீபம் இருந்தால் பாதுகாப்பு. தீபம் இருந்தால் பாதுகாப்பு. அங்கே எங்க வெளிச்சம் இருக்குதோ அங்க மிருகங்கள் வர பயப்படும், அங்க பாதுகாப்பு உண்டாகும். அப்ப இந்த தீபத்தால பல நன்மைகள் இருக்குது. இப்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் கொடுத்த தீபம். இது யார் கொடுத்த தீபம்? நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, என் ஆவி, எனக்குள்ள இருக்கிற ஆவி இது கர்த்தர் கொடுத்த தீபமா இருக்கிறபடினால் இதை கர்த்தர் தான் பிரகாசிக்க பண்ண முடியும். இதை கர்த்தர் தான் எரிய வைக்க முடியும். இதை கர்த்தர் தான் வெளிச்சமாய் மாற்ற முடியும். இதிலிருந்து கர்த்தர் தான் பாதைகளை காட்ட முடியும். இதிலிருந்து கர்த்தர் தான் பாதுகாப்பை கொடுக்க முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தீபம் எரிய வேண்டும் என்று சொன்னால் இதை நாம் பராமரிக்கணும். இதை என்ன செய்யணும்? பராமரிக்கணும். ஒரு தீபத்தை வச்சுட்டு அப்படியே சும்மா எரியன்னு விட முடியாது. அதுக்கு அப்பப்ப என்ன ஊற்றணும்? எண்ணெய் ஊற்றணும். டெய்லி பைபிள் வாசித்தாதான் விளக்குக்கு என்ன ஊற்ற முடியும்? டெய்லி ஜெபம் பண்ணாதான் விளக்குக்கு என்ன ஊற்ற முடியும்? எண்ணெய் ஊற்ற முடியும். ஹல்லேலூயா. பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அதுக்கு எண்ணெய் கொடுத்துட்டே இருக்கணும், அபிஷேக தைலத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இது தீபம் அணைஞ்சிடக்கூடாது. ஆனா பிசாசு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். இதை என்ன செஞ்சிடணும்? அணைச்சிடும். அப்போதான் கட்டுகள் ஆரம்பிக்குது. அப்படிதான் வாழ்க்கையில இருள் ஆரம்பிக்குது. தீபத்தை அணைய செய்யும்படி திடீரென புயல் காற்று வந்துட்டுனா போது தீபம் என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு போயிடும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தான் ஜெபம் பண்ணிருக்கிறோம். எதிர்பாராத நேரங்களில் வரக்கூடிய திடீர் பிரச்சனைகள் இனி ஜெபிக்கவே வேண்டான்ற முடிவு கொண்டு வருது. இனி ஜெபமனவே வேண்டான்ற முடிவு கொண்டு வருது. அணைந்து போக பண்ணுகிறது. இப்படி இருக்கும்போது பிசாசு பலவிதமான யுக்திகளை கையாண்டு ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு மனுஷனுடைய ஆவியை அணைத்து போட நினைக்கும் போதுதான் ஆவியானவர் சொல்லுகிறார்,
அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் வந்தால் அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷனுடைய ஆவியை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். அப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டோட வார்த்தைக்குள்ள தொடர்ந்து நம்ம போக ஆரம்பிக்கலாம். கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். கண்களை மூடியோ இல்லை அவரை நோக்கியோ ஜெபிங்க. என்னுடைய ஆவி நீ தந்திருக்கிற தீபமா இருக்கிறபடியினால் என்னுடைய ஆவி பற்றி எரிவதாக, என்னுடைய ஆவி பற்றி எரிவதாக. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறபடியினால் என்னுடைய ஆவி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய ஆவி கொழுந்து விட்டு எரியட்டும் ஐயா. சீஷர்கள் இயேசுவோடு நடக்கும்போது அவர் சொன்ன வார்த்தையினால் அவர்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்தன என்று வாசிக்கிறோம். அவர் அப்பத்தை பிட்டபோது கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென், ஆமென். பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் இறங்கி வந்தபோது அக்கினியாய் பற்றி எரிந்தது. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில நம்மை நிரப்புவாரானால் இனி நம்முடைய வாழ்க்கை அணைந்து போன வாழ்க்கையா அல்ல, கட்டப்பட்ட வாழ்க்கையா அல்ல, இருண்டு போன வாழ்க்கையா அல்ல. என் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர், என் குடும்பத்தை கர்த்தர் பற்றி எரிய செய்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆவியில இப்பொழுது கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பீராக, ஒரு பிரகாசத்தை கொடுப்பீராக. ஆவியானவரே நீர் கிரியை செய்யும். ஆவியானவரே நீர் கிரியை செய்யும். வெளியே பார்த்த பிரகாசமான உடைகள், பிரகாசமான பேச்சு, பிரகாசமான சாயல், ஆனா மனசுக்குள்ள இருள் நிறைந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு இந்த ஆராதனையில அந்தரங்கத்தில் காணப்படுகிற, உள்ளான இடத்துல காணப்படுகிற, ஆழத்தில் காணப்படுகிற இருள் விலகுவதாக. ஒரு வெளிச்சம் உண்டாக கடவது, ஒரு வெளிச்சம் உண்டாக கடவது. கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்த வசனத்தில் அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு நம்முடைய ஆவியில ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் ஆவியில புரியலனாலும் சொல்லுங்க. சொல்லும் போதே கர்த்தர் புரிய வைப்பா. என் ஆவியில ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். என் ஆவியில ஒரு பிரகாசம் உண்டாகட்டும். என் ஆவி கொழுந்து விட்டு எரியட்டும். என் ஆவி அது அநேகருக்கு வெளிச்சமா மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி சரியா இருந்தா தான் எல்லாமே சரியா இருக்கும். வேதத்துல பலவிதமான ஆவிகளை பார்க்கிறோம். கவனிங்க, இந்த ஆவியை மட்டுப்படுத்த, இந்த ஆவியை அணைய பண்றதுக்கு பல காரியம் இருக்கு. நல்லா கவனிங்க. நீங்க யாரோட தொடர்பில் இருக்கீங்களோ அவங்களுடைய ஆவி உங்களை பாதிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்க பாண்டேஜஸ்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னு சொன்னா நீங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு சாட்சி நான் சொல்றேன். கடந்த வாரம் நாங்கள் அடுத்து ஊழியத்துக்கு போய் இந்த மார்த்தாண்டத்துக்கு, இப்போ என்னோட வந்து இந்த போதகர் அவர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு பிள்ளை குடும்பமா சர்ச்சுக்கு வராங்க. ஜென்யூனான ஃபேமிலி, நேர்மையான குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம், சபையில உறுதுணையா இருக்கக்கூடிய குடும்பம், எல்லா விஷயங்களும் முன்னாடி நிற்கக்கூடிய குடும்பம். ஆனா கொஞ்ச நாளா அந்த பிள்ளையினுடைய முக சாயல் சரியா இல்லை. அந்த முகம் விகாரமாகுது, உதடுகள் வீங்குது, பார்க்குற பார்வையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, முக சாயல் வேற மாதிரி இருக்குது. அப்போ அந்த பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டிருக்கிறார், ஓ முகம் சரியில்லை, என்ன காரியம்னு கேட்டிருக்கிறார். எனக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பாஸ்டர் அப்படி சொல்லிக்குது. 2வது வாரம் பார்த்தா போன வாரத்தை விட முகம் இப்போ கொஞ்சம் விகாரம் அதிகமாயிடுச்சு. அப்போ கூப்பிட்டு சொல்லிக்கிறார், உன் ஆவி சரியில்லை, ஜோமனவான்னு ஃபேமிலியாவான்னு சொல்லிட்டார். அவரு, அந்த அம்மா, அந்த அம்மாவுடைய புருஷன், அந்த பிள்ளைங்க இவங்கெல்லாம் ஜோமனை வந்துட்டாங்க. வந்த பிறகு எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் இருக்கு. ஆனா அந்த 2 பிள்ளைகளை மட்டும் அனுப்பிட்டு புருஷன் மனைவியை வச்சு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் இவட்ட கேட்டால் இவ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றா, உமக்கும் இவளுக்கு இடையில நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மாட்டிட்டு முழிக்கிறேன், இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், இப்போ இந்த இடங்கள்ல வலி இருக்கும், அவள் கேள ஒத்துக்கிடுவா. அப்ப அவர் கேட்டார், இந்த இடங்கள்லாம் வலி இருக்குதா? ஆமா பாஸ்டர் வலி இருக்குது. இந்த இடங்கள்லாம் உன்னையால செயல்படுத்த முடியாம லாக்காய் நிற்குதா? ஆமா பாஸ்டர். இப்போ தான் அவ விட்டு கொடுத்து வலிக்கே வாரா. அப்போ ஆண்டவர் உள்ள இருந்து பேச பேச கேட்டுட்டே இருக்கிறார். ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுவியான்னு கேட்டாராம். இல்லை யூஸ் பண்ண மாட்டேன், டச் ஃபோன் கூட என்கிட்ட கிடையாது, கீபேட் ஃபோன் தான் என்கிட்ட இருக்கு அப்படி சொன்னாலாம். என்னப்பா ஆண்டவர் வெளிப்படுத்துறத கேட்டா இல்லை இல்லைன்னு சொல்றா. சரி
பழைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது பேசுவேன்னு அடுத்த வார்த்தை ஆண்டவர் கேட்குறான். ஆமா, நான் பேசுவேன். யார்கிட்ட பேசுவேன்? என் காலேஜில் உள்ள ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவள் என்னோட ரூம்மேட்டு, அவகிட்ட நான் பேசுவேன். எவ்வளோ நேரம் பேசுவேன்? இப்போமாவது ஒரு மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை கூப்பிடுவா, 2 மணி நேரம் பேசுவேன். எவ்வளோ நேரம் பேசுவேன்? 2 மணி நேரம். அப்புறம் கொஞ்சம் ரகசியமாக கூப்பிட்டு விசாரித்தா, கல்லூரி படிக்கிற நாட்களில் அந்த 2 பிள்ளைகளுக்கு இடையில தவறான உறவு இருந்திருக்கு. இவ சரியாயிட்டா, இவ ஊழியம் செய்யக்கூடிய அளவில் குடும்பம் ஆயிட்டா. அந்த பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை. அந்த பிள்ளை இந்நாள் வரைக்கும் அந்த பிள்ளை எந்த பாவத்தில் இருந்துட்டு இருக்கிறா? அந்த பாவத்தில் இருந்துட்டு இருக்கிறா. புரியும், வளர்ந்தவர்களுக்கு புரியும். அப்போ உங்கள்கிட்ட என்ன பேசுவா அப்படி கேட்கும்போது, கல்லூரி நாட்களில் எப்படிலாம் இருந்தோன்றதை ரசித்து திரும்ப ஞாபகப்படுத்தி பேசும்போது, அந்த ஆவி யாரை பாதிக்க ஆரம்பிச்சிச்சு? இந்த பிள்ளைய. ஜோம் பண்ணும்போது அந்த பிள்ளை விழுந்துச்சு. ஒரு மணி நேரம் எந்திரிக்கவே இல்லை. கர்த்தர் விடுதலை கொடுத்துற அடுத்த வாரமே ஆள் ஃப்ரெஷ் ஆகிட்டான். ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆவி பாதிக்கப்படுறதுக்கு நீ யாரோட தொடர்பில் இருக்கிற, that will definitely affect you. ரொம்ப முக்கியமான காரியம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், அணைக்கிறதுக்கு பல வழியில பிசாசு போராடுறான். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த இடத்துல இப்ப எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம், அமைதி, பிரசன்னம், ஒரு விடுதலை இருக்குது. ஆனா இந்த பிரசன்னம் ஏன் நம்ம போகிற இடத்துல இல்லைன்னு சொன்னா, நம்ம வைத்திருக்கிற உறவுகள் எப்படிப்பட்டதோ அதை பொறுத்து தான். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 8 மாதம் வரைக்கும் எப்படி இருந்திருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த விஷயம் தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பரிசுத்தவாட்டி தான். ஆனா அவங்க கூட பழகிற அந்த அசுத்தமான மனுஷனுடைய ஆவி, ஆவி என்ன செய்து பாதிக்குது. நீ வேத வாசிக்கிற, ஆனா அந்த வேத வாசிப்பினுடைய ரகசியங்களை அந்த ஆவி கெடுத்து போட்டுருது. ஓ மேல தரிசனம் இருக்குது, ஓ மேல திட்டம் இருக்குது, ஆனா நிறைவேற விடாம நீ பழகிற சில பழக்கத்தினுடைய ஆவிகள் உன்னை பழக்குது, உன்னை கெடுக்குது. நீங்க யாரோட பழகுறீங்களோ அவங்க ஆவி உங்களை பாதிக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறத விட சந்தோஷமா நம்முடைய வீடுகளில் இருக்க முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறத விட விடுதலையோடு நம்முடைய வீடுகளில் இருக்க முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறத விட அதிகமான தேவ பிரசனத்தை டிராவல் பண்ணும்போதே பார்க்க முடியும். ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதிச்சதை விட அதிகமான ஆராதனை நம்முடைய வீடுகளில் இருக்க வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை நாம் தியானிக்கிறதை விட அதிகமாய் தேவனோடு நாம் நெருங்கி உறவாட வேண்டும். அப்பொழுது இதைவிட அதிகமான தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். அப்பொழுது சொல்ல முடியும், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. அல்லேலூயா. பைபிள்ல பலவிதமான ஆவிகளை பார்க்கிறோம். லூக்கா 9:42 அலக்களிக்கிற ஆவி. இது என்ன ஆவி? அலக்களிக்கிற ஆவி. இந்த ஆவி இருக்கிறவனோட பழக ஆரம்பிச்சோன்னா உங்க வாழ்க்கையும் அலக்களிக்கப்பட்டு போயிரும், நீங்களும் அலக்களிக்கப்படுவீங்க. வசனத்தை வாசிக்கிறோம். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி என்ன செஞ்சுச்சு? அலக்களித்தது. அப்போ என்ன ஆவி இது? அடுத்த வாரத்தில் பார்க்கிறோம். இயேசு அந்த அசுத்தாவி. எந்த அசுத்தாவிய? அலக்களிக்கிற அசுத்தாவிய. அப்ப சில ஆவிகள் ஜனங்களை என்ன செஞ்சுட்டு இருக்குது? இப்ப கவனிக்கணும். வெளியே பார்க்கும்போது பல குடும்பங்கள் அலக்களிக்கப்பட்டிருக்குது. ஒண்ணு நீங்க போய் அங்க அற்புதம் நடந்தா ஓகே, இல்ல பழக்க வழக்கத்துக்காக ஒரு அலக்களிக்கிற நபரை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதே அலக்களிக்கிற ஆவி கிரியை செய்யும். உங்க வாழ்க்கை என்ன செஞ்சுட்டே இருக்கும்? அலக்களிக்கப்படும். மார்க்கு 5 வாசிக்கிறோம். லேகியோன் பிசாசு பிடித்தவர்களை கட்டி வைத்திருந்தார்களாம். இது என்ன ஆவி? கட்டி வைத்திருக்கிற ஆவி. ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. வெளியே அவனால எதுவுமே சுதந்திரமா செய்ய முடியல. பார்த்தா விடுதலையோட தான் இருக்கிறது போல இருக்கிறான். ஆனா இந்த ஆவி, மார்க் 5 எடுங்க, மார்க் 5:1-2 பாருங்க. கட்டி வைத்திருக்கிற ஆவி. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறிந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது. அவனை கட்டி வைக்க கூட முடியாத அளவில் அவனுடைய பலம் இருந்தது. அந்த அளவு அசுத்தாவி இருந்தது. அவனை என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க? கட்டி வைத்திருந்தார்கள். கட்டி வைத்திருக்கிறது ஆவி தேசத்தில் இருக்குது. அந்த ஆவிகள் நம்மை பாதிக்க கூடாது. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். மார்க் 9:25. இது என்ன ஆவி தெரியுமா? செவிட்டு ஊமையின் ஆவி. இது சபைக்கு வெளியே இல்ல, சபைக்கு உள்ளேயே சில டைம் கிரியை செய்யும். கேட்கவும் விடாது, பாடவும் விடாது.
வசனமும் உள்ள போகாது, ஆராதனை வாயிலிருந்து வெளியே வராது. இது செவிட்டூமையின் ஆவி. இந்த இடத்துல பார்க்கிறோம், அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே. இது என்ன ஆவி? ஊமையும் செவிடுமான ஆவி. இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம பழகணும்னு சொன்னா நம்ம ஆவி எப்படிப்பட்ட ஆவியா மாறிடும்? ஊமையும் செவிடுமா இருக்கும். நீங்க சனிக்கிழமை நைட்டு இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி இப்படி ஒரு செவிட்டு ஊமையன்ட்ட உட்காந்து நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்து உங்க வாய் என்ன செய்யாது? திறக்காது. உங்க கைகள் உயராது. உங்களுக்குள்ள வசனம் போகாது. வசனம் போகலன்னா உங்க காதலை நீங்களே வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல செவிட்டு ஊமையின் ஆவியை போ, என்னை விட்டு வெளியேன்னு சொல்லிருங்க. ஹல்லேலூயா. சில ஆவிகள் பலவீனப்படுத்தும் ஆவிகள். லூக்கா 13:11 13:16 வாசிக்கிறோம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனத்தில் இருந்த, அப்படி சொல்லப்பட்டிருக்குதா? பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு சொல்லப்பட்டிருக்கா? இந்த அம்மாக்கு 18 வருஷமா என்ன செய்ய முடியல? ஐயா கவனிக்கிறீங்களா? இந்த அம்மாக்கு 18 வருஷமா என்ன செய்ய முடியல? இதுக்கு காரணம் கூனி குறுகி நின்று களவரிச்சதா காரணம்? நம்ம ஊர்ல சில பாட்டி எப்படி நடப்பாங்க? எங்க ஊர்ல ஒரு பாட்டி நான் பார்த்துருக்கேன். இப்போ இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு தெரியல. இப்படி தான் நடக்கும். பாட்டி நல்லா இருக்கலன்னா தலை எப்படி தான் பார்த்து நல்லா இருக்கையாண்டு போ. அதால் என்ன செய்ய முடியாது? நிமிர நினைச்சாலும் நிமிர முடியாது. இப்போ அந்த பாட்டிக்கு 86 வயசு. என்கிட்ட வந்து, பேராண்டி எனக்கு நிமிர முடியலை, உங்க ஏசுநாதத்தை சொல்லி ஜெபம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? 86 வயசு பாட்டிக்கு நான் இதுக்காக என்ன செய்ய மாட்டேன். இது நிமிந்து நம்ம என்ன பண்ண போகுது? பாட்டி அதெல்லாம் வயசாயிட்டு பாட்டி போ பாட்டின்னு. இயேசுநாதர் இந்த அம்மாவை பார்க்கும்போது ஆண்டவர் அவளை பலவீனம் இல்லை, அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருந்துச்சு. நம்ம நினைக்கிற நிறைய பலவீனங்களுக்கு காரணம் தேய்மானம், ஓட்டம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இப்படி உட்கார்றோம், இப்படி வேலை பார்க்குறோம், கையை எப்படி வச்சிருக்கோம். நோ, பலவீனப்படுத்தும் ஆவிகள். வசனத்தை எல்லாரும் திரும்ப வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். எங்க இருந்தால்? சபைக்கு வெளியே கிடையாது, ஆலயத்துக்கு உள்ள. இந்த இடத்துல எத்தனை பேர் அப்படி கூனி குறுகி போய் வந்திருக்கீங்க தெரியல. ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்மை நிமிர பண்ணி அனுப்புவார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். ஆண்டவர் பார்க்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த அம்மா இந்த வாரம் மட்டும் சர்ச்சுக்கு வரல, எல்லா வாரமும் எங்க வந்திருக்கு? சர்ச்சுக்கு எத்தனை வருஷமா வந்துச்சுன்னு தெரியல. ஆனா 18 வருஷமா இந்த கூனி குறுகின தன்மையோடு சர்ச்சுக்கு வந்திருக்குது. இதுவரைக்கும் ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க, ஜபாலயத்துல வேதபாரர்கள் பிரசங்கம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு வித்தியாசம். எல்லா வாரத்தையும் போல இல்ல, இந்த வாரம் பிரசங்கம் பண்ண யார் வந்திருக்கிறார்? இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. அவருடைய ஆவியானவர் இங்கே இருப்பது உண்மையானால் அவருடைய விடுதலையும் இங்கே உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்குது. ஆனா இயேசு உற்று பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? பைபிள்ல பல இடத்துல பார்க்கலாம். இயேசு உற்று பார்த்தார். இயேசு எப்படி பார்த்தாரா? பேதுரு யோவானும் அந்த சப்பானி எப்படி பார்த்தாங்களா? ஆமென். சோதர் பிறவில இருந்த ஒருத்தன் இருக்கிறான். அவனை பவுல் பார்க்கும்போது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவனுக்குள் உண்டென்று அவன் எப்படி பார்த்தானா? உற்று பார்த்தான். தேவன் பார்ப்பதற்கும் மனிதர்கள் பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மனிதர்கள் நம்மை பார்ப்பார்கள், ஆனால் கர்த்தர் நம்மை உற்று பார்ப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க என்ன கர்த்தர் உற்று பார்க்கிறார்? உங்களை இன்னைக்கு கர்த்தர் உற்று பார்த்துட்டாருன்னா திரும்பி போகும்போது விடுதலை தான். இதுவரைக்கும் பார்த்தவன் 18 வருஷமா அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனா கர்த்தர் சொன்னாரு 18 வருஷமா உன் பலவீன பிரச்சனை இல்ல, உனக்குள்ள இருக்கிற பலவீனப்படுத்துற ஆவி. 16 வசனத்தை வாசிக்கலாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த, நல்ல கவனிங்க, இதோ 18 வருஷமாய் கட்டி இருந்த இவளை, ஆபிரகாமின் குமாரத்தியை இவளை இந்த ஓய்வு நாளில் நான் என்ன செய்ய வேண்டுச்சு? கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டிருந்துச்சு. ஹல்லேலூயா. 12 வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு அவளை கண்டு, நல்லா கவனிக்கணும், இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. இந்த ஆராதனையில எத்தனை விதமான பலவீனப்படுத்தும் ஆவிகள் நம்ம இடத்துல தொந்தரவா இருந்து கட்டி வைத்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய கரம் நம்ம அமருமானால் இந்த இடத்துல இருந்து திரும்பி போகும்போது
இனி கூனி குறுகி போய் வாழுகிற வாழ்க்கை அல்ல. இனி பலவீனத்தை வைத்து சகிக்கிற வாழ்க்கை அல்ல. இல்ல பலவீனத்தை வைத்து பின்தங்குகிற வாழ்க்கை அல்ல. அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த வைப்பார். மனுஷன் பார்க்கிற விதம் வேற. இன்னைக்கு அட்வான்ஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப்ல போயிட்டு இருக்கிறோம். எப்படி ஆயிட்டு தெரியுமா? எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு தெராப்பி இருக்கு. எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு தெராப்பி. முன்னாடி ஒரு காலத்துல எந்த வியாதியா இருந்தாலும் அதுக்கு மருந்து என்னதுதான்? கர்த்தருடைய வார்த்தை தான். இன்னைக்கு எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு தெராப்பி. கொஞ்ச நாள் தூக்கம் வரல, சைக்காட்ரிஸ்ட் போய் பாருங்க. ஜோமன்னா என்ன வந்துடும்? தூக்கம் வரும். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு இன்பமான நித்திரை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தலைவலி, உடனே டாக்டர் தான் பார்க்க வேண்டியிருக்கு. மருத்துவர்கிட்ட போற தப்புன்னு சொல்லலை. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு வியாதின்னு நினைச்சுக்கிட கூடாது. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறான். பலவீனப்படுத்தும் ஆவி எப்போ கர்த்தர் அதுல இருந்து விடுதலை ஆக்கினாரோ அப்பொழுது சுகம் உண்டாயிற்று. 2 நிமிஷம் கண்களை மூடலாமா? கர்த்தர் இன்றைக்கு நம்ம உற்று பார்க்கிறார். எந்த பகுதிகளில் விடுதலை இருக்கிற விடுதலை வேணுமோ அந்த பகுதிகளை கைகளை வச்சு ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு விடுவிப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு விடுவிப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஜெபிங்க பார்க்கலாம். வெட்கத்தை விட்டு ஜெபிங்க. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், பலவீனப்படுத்தும் ஆவி இவளை விட்டு புறப்பட்டு போ என்று கட்டளையிட்ட போது அந்த ஆவியிலிருந்து அந்த கட்டிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டார். சர்வ வல்லமுள்ள தேவனை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்திலே பலவீனப்படுத்தும் ஆவிகள் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவியை விட்டு ஆத்மாவை விட்டு சரீரத்தை விட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறோம். பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அப்போ இது என்ன ஆவி? பலவீனப்படுத்துற ஆவி. அப்போஸ்தலர் 16:16 பார்க்கிறோம், குறி சொல்ற ஆவி. அவ பவுலுக்கு பின்னாடி வந்து சொல்றா, இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு மகிமைப்படுத்துறா. வாசிக்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவி. இது என்ன ஆவிமா? யாருக்கெல்லாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு குறி சொல்ற ஒரு அண்ணன் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு யாராவது இருக்கீங்களா? குறி சொல்ற ஆட்கள்கிட்ட யாராவது போனீங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஜோசியக்காரன்ட்ட போய் கை கொடுத்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஜாதகம் யாரெல்லாம் வீட்டில் வச்சிருக்கீங்க எடுத்து தூக்கி போட்டு எரிச்சிடணும், இல்லைன்னா சாபம் நீங்காது. எல்லாம் என்ன அமைதியாயிட்டோம்? இங்கதான் இருக்கீங்களா? ஜாதகம் இருந்தா இயேசுவின் நாமத்துல கொண்டு சுட்டரிச்சு போட்டு எங்கனையாவது ஆத்துக்களை கொண்டு போட்டு போயிருங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. போட்டோ வச்சு ரகசியமா சின்ன தகடை வச்சுக்கிட்டு பீரோக்கள் இதை வச்சா நல்லா செல்வம் கொளிக்குன்னு எவனா கொடுத்தான்னு வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் இருந்தா தூக்கி சுட்டரிச்சிடணும். அது வீட்டில் இருக்கிற வரைக்கும் பீட நீங்காது. அதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப அறிவுறுக்கிற காரியம். நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் எல்லாமே உண்டாக்கினவர். கிரகத்தை பார்த்து சொல்றாமையா, கிரகத்தை உண்டாக்குனதை யாருதாயா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை பார்த்து சொல்லுங்க. கைகள் ஆணி அடிக்கப்பட்டு நமக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தரை பார்த்தா போதும். அல்லேலூயா. இது என்ன ஆவி? வாசிப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணின ஒரு பெண் எதிர்பார்த்தா. அப்ப இவளுக்கு இருக்கிற என்ன ஆவி? அப்ப இவ கூட சேர்றவனுக்குள்ளெல்லாம் எந்த ஆவிதான் கிரியை செய்யும்? இதனால தான் சொல்றேன், நம்ம கிட்ட யாரு தொடர்புல இருக்கிறாங்கன்ற செக் பண்ணணும். உங்களுக்கு யாரு ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு யாரு ஃப்ரெண்ட்ஸ்? சர்ச்சு முடிச்சோடனே நான் உடனே போய் யாரை பார்ப்பேன்? இன்னைக்கு சாயங்காலம் போய் யாரை பார்ப்பீங்க? நாளை காலையில டீ குடிக்கும் போது யாரை போய் பார்ப்பீங்க? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் மே லுக் ஃபன் ஃபார் யூ. உங்களுக்கு விளையாட்டா தெரியலாம், ஆனால் அந்த ஆவி உங்களை பாதிக்கும், நிச்சயமா பாதிக்கும். ஒரு சினிமா பாட்டு பாடுறவன் கூட, சினிமா கதை பேசுறவன் கூட, நீங்க உங்க ஆவி இருந்தா உங்களுக்குள்ள எந்த ஆவி வரும்? சினிமாவில் என்ன எப்படி பரிசுத்தமாய் வாழ்வதுன்னு கற்றுக் கொடுக்கான், எப்படி அவுத்து போட்டு ஆடுவதுன்னு கற்றுக் கொடுக்கான். சினிமாவில் எதை கற்றுக் கொடுக்காங்கம்மா? இதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாலாம் பேச முடியாது. கள்ளனை கள்ளன் தான் சொல்ல முடியும், மிஸ்டர் கள்ளன் சொல்ல முடியாது. சினிமா ஜோக்கு பேசுற ஆள்கிட்ட எதை பேசினாலும் சில ஆட்கள் எதைத்தான் சொல்லுவாங்க, சினிமா ஜோக்கை 2 அடித்து விடுவாங்க வாயில. இருக்கா இல்லையா? எதை சொன்னாலும் அதுல வாயில 2 என்ன வரும்? சினி ஜோக் வரும். அவங்க கூட பேசினா அந்த ஆவிதான் நம்மளை பாதிக்கும். ஸ்தோத்திரம். பரியாசக்காரனோடு நம்ம என்ன செய்யக்கூடாதான்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல ஏன் இவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்லுங்க? நிக்காத நடக்காத உட்காராத, நிக்காத நடக்காத. அப்ப என்ன செய்ய? ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். நிக்காதன்னா அப்ப என்ன செய்ய? உட்காரவும் கூடாதுட்டாரு, நடக்கவும் கூடாதுட்டாரு. அப்ப ஓடிக்கிட்டே இருக்கணும். அவரோட ஆவி உங்களை பாதிக்கும். இப்போ நான் ஒரு கேள்வி, உங்களுக்கு யாரோட ஒத்து போகுது?
யாருக்கிட்ட பேசினா உங்களுக்கு இன்பமா இருக்கு? சரியா இருந்தா ஓகே. ஆனா வசனத்தை கேட்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி நெருடலா இருக்குது. சர்ச்சுக்கு வந்தா கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு குத்துது. பாஸ்டர் வந்தா கொஞ்சம் பதற்றமா இருக்கு. சொல்லாம விசிட்டிங் பண்ணிட்டாருன்னா அது அதை விட பிரச்சனையாகி போயுது. ஆனா யாருக்கிட்ட நல்லா ஒத்து போகுது? நல்லா ஜோக் அடிக்கிறவங்க கிட்ட நல்லா ஒத்து போகும். நல்லா பரியாசம் பண்றவங்க நல்லா ஒத்து போகும். டபுள் மீனிங்ல சிலவன் பேசுவான் பாத்திரீங்களா? அவங்ககிட்ட ஒத்து போகுதுன்னா உங்க ஆவிலையும் அதான் இருக்குன்னு அர்த்தம். இரட்டை அர்த்த வசனங்கள்ல இரட்டை அர்த்தத்துல பேசுறவன் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கு. எதை பேசினாலும் உள்ள ஒரு அசிங்கமான காரியத்தை வச்சு பேசுறான் அப்படின்னு சொன்னா அவன் தான் உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னா அப்ப உங்க ஆவில எதுதான் இருக்கு? அதுதான் இருக்கு. எதை சொன்னாலும் ஒரு சினிமா ஜோக்கு தான் வருதுன்னா உங்க ஆவிலையும் அதான் இடைப்படுது. அப்போ நல்ல ஆவி உள்ளவர்களோடு நாம் தொடர்பிலே இருக்க வேண்டும். கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்சோன் மேல என்ன ஆவி இருந்துச்சு? சிம்சோன் மேல உண்மையில என்ன ஆவி இருந்துச்சு? சரியா சொல்லுங்க. முதல்ல யாரோட ஆவி தான் இருந்துச்சு? ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் யாரு கூட போயிட்டுன்னு சொன்னா நியாயாதிபதிகள் 16:4 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:4 நல்ல நல்ல ஆவியுடையவன் தான்யா, நல்ல ஆவியுடையவன். அவன் மேல இருந்த ஆவியானவர் ஒரு கழுத தாடை எலும்பினாலும் அத்தனை பேரை கொண்டு போட செய்தான். அவன் அப்படிப்பட்ட வல்லமையின் ஆவி இருந்தது. ஆனா இப்போ இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்க போயிட்டு வாசிக்கலாம்? சோரேக் ஆற்றங்கரையில். எங்க? சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு இப்போ சிம்சோனுடைய ஆவி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு? ஸ்நேகம். டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ. உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை சொல்வேன். அப்படி ஒரு பழமொழி இருக்குது. உங்களுக்கு யாரு கூட ஒத்து போகுது? நல்லா தான் இருந்த இவனோட ஆவி இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவனுக்கு இழுப்பு ஃபுல்லா லேடிஸ் சைடே போகுது. எங்க போகுது? லேடிஸ் சைடு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போனா திம்னாத்துல ஒரு வேசியை பார்த்து அவ கூட போயிட்டான். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் கல்யாணமே முடிக்கூடன்னு ஆண்டவர் சொல்லிக்காரு. இவன் பெலிஸ்தர்கிட்ட போய் பொண்ணு பார்க்க அப்பா அம்மாவே கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கான். இப்போ ஃபுல்லா இவனுடைய ஆவி எங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை தேடி போகுது. யாரை தேடி போகுது? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அவெல்லாம் யாரு? அவ என்ன பெரிய ஜப வீராங்கனையா? அவ பேசி. அவ யாரு? கடைசி என்ன நடந்துச்சு? விடுதலையாய் இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் கட்டப்பட்டான். புரிஞ்சா? விஷயம் புரியுதா? விடுதலையாய் இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் என்ன செய்தான்? கட்டப்பட்டான். கயிறுகளால் கட்டப்பட்டான். முடி சிறைக்கப்பட்டான். மகிமை இழந்து போனான். பலத்தை இழந்தான். வல்லமை இழந்தான். காட்சி பொருளா மாறினா. கடைசியா அவனும் செத்தான். அவன் உயிரோடு இருக்க நாள்ல கொண்டு போட்டதை விட அவன் சாகும்போது நிறைய பேர் கொண்டு போட்டு போயிட்டான். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் செம்மையா இருப்பார் என்றால், நம்முடைய உறவுகளை நாம் சீர்படுத்தி இருப்போம் என்றால், உயிரோடு இருக்கிற காலத்தில் நாம் ரட்சித்ததை விட சாகிற நேரத்தில் இன்னும் அதிகமானவர்களை கர்த்தருக்கென்று நடத்துவோம். அதுதான் பேதுருவுக்கும் சிம்சோனுக்குள்ள வித்தியாசம். சிம்சோன் உயிரோடு இருக்கும்போது கொஞ்சம் பேரை கொண்டு போட்டான். ஆனா சாகும்போது 3000 பேர் அழிச்சு போட்டான். ஆனா பேதுரு ஆவி இல்லாதப்போ பயந்து திரிந்தான். ஆவியானவர் வந்தப்போ முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினான். நமக்கு மேல யாரோட ஆவி இருக்கணும்? கர்த்தருடைய ஆவி இருப்பாரு. ஆனா யாரோட ஒட்டிடக்கூடாது? நல்ல ஆவி இல்லாதவங்களோடு இனி உங்க உறவுகள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு என்ன செஞ்சிருங்க? கட் பண்ணிருங்க. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? தானியேலுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம்? ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவனுக்கு யார் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 100 நண்பர்கள் வேணுமா? இல்ல பரிசுத்தமான ஒரு 3 நண்பர்கள் போதுமா? சொல்லுங்கம்மா. ஒருத்தர் இருந்தா கூட போதும். ஒருத்தர் இருந்தா கூட போதும். 2 பேர் 3 பேர். எனக்கெல்லாம் காலேஜ் படிக்கும் போது அப்படியே ஃபேன்ஸ் கிளப் மாதிரி இருப்பாங்க. இந்த காலேஜில் நான் என்ன வச்சிருந்தேன்? லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா. ஆண்டவருக்குள்ளெல்லாம் கிடையாது. அப்போ துன்மார்க்கமாக வாழ்ந்த காலம் அது. அதனால் காலேஜில் நமக்குன்னு பயங்கரமாக ஒரு கிளப் உண்டு, ஃபேன்ஸ் கிளப். எங்கே போனாலும் நம்மளை பின்பற்றி வர்றதுக்கு. அப்போ காலேஜ் முடிக்கும்போது லாஸ்ட் ஃபேர்வெல்ல எங்களை மாதிரி அழுதுருக்க மாட்டீங்க நீங்கள்லாம். முந்தின நாள் காலையில் 8:30 ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 6:30 வரைக்கும் அழுதோம். இப்படி எவனாவது இருப்பானா? யாரை பிரிஞ்சு போகிறோம்ட்டு ஒரு பய கூட இப்போ கிடையாது. ஒரு பய கூட இப்போ கிடையாது. நீங்க யாருக்காண்டி அழுதுகளோ அவன் உங்களுக்காண்டி அழமாட்டான், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருக்காண்டி மண்டை உடைக்கிறீங்களோ மறந்தே போயிடுவான். அப்ப நினைச்சது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில. நான் இப்ப புரியுது, தெளித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான், ஒரு நல்ல ஆவியுடைய, ஒரு நல்ல கிருபை பெற்ற ஒரு மனுஷன் நம்மளுக்கு சிநேகமா இருந்தா போதும். யோனத்தான போல அப்பா கிட்ட தலைய, தாவீது கிட்ட வாழை காட்டிட்டு இருக்கிறவன் நம்மளுக்கு எதுக்கு?
நின்றா உறுதியா நமக்காக நிற்கணும். உங்க ஃப்ரெண்டு உங்க கூட வந்து ஜெபம் பண்ணுவாங்களா? கேள்வியை கவனிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட வந்து ஜெபம் பண்ணுவாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வசனம் பேசினா கொஞ்சம் சொல்றான்னு கேட்குறாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிரச்சனை வரும்போது எனக்கா ஜெபின்னு சொல்றாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட பேசினதுக்கு அப்புறம் உங்க பக்தி வளருதா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம்னு தோணுதா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்த பிறகு இன்னும் கர்த்தருக்காக எழுமணும் அப்படி தோணுதா? இல்ல ஆவி தளர்ந்து போயிருதா? ஆவி தளர்ந்து போனால் அந்த நட்பை நாம் துண்டிப்பது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி யார் தந்த தீபம்? அதை என்ன செஞ்சிடக்கூடாது? அணைத்து போட்டக்கூடாது. ஆனா அணைக்கக்கூடிய காரணிகள் நீங்க யாரோடு உறவில் இருக்கீங்களோ அவங்கள பொறுத்து தான். ஹல்லேலூயா. யூதாஸ் 3 வருஷம் யார் கூட இருந்தா? இயேசுவோடு. கடைசி இப்ப கொஞ்ச நாட்களா யார் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான் தெரியுமா? பரிசேயர்கள் கூட, வேதபாரகர்கள் கூட, இயேசுவை கைது பண்ணி சிலுவையில் அடிக்கணும்னு நினைக்கிற கூட்டத்தோட அவன் ஆவி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு? ஒத்து போக ஆரம்பிச்சிட்டு. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். கர்த்தர் நல்லவர். ஒப்பு கொடுத்து ஜெபித்தா நம்ம தப்பிச்சுக்கலாம். இன்னைக்கு விட்டு கொடுத்து ஜெபிக்கணும். எத்தனை பேர் சில தேவையில்லாத உறவுகளை நான் துண்டிக்க ரெடின்னு சொல்றீங்க? தேவ சித்தம்னா என்ன தெரியுமா? தேவ சித்தம்னா என்னன்னா, பிடிக்கிறவனை வெட்டி விடும்பாரு, சில பிடிக்காதவனை சேர்த்துக்கோம்பார். எப்படி சொல்லுவாரு? பிடிக்கிற இடத்துக்கு போகாதன்னு சொல்லுவாரு, பிடிக்காத இடத்துக்கு சில டைம் போன்னு சொல்லுவாரு. அதுதான் ஆவியானவர் நடத்துகிற விதம். பவுலுக்கு ரொம்ப ஆசை ஆசியா முழுக்க ஊழியம் செய்யணும். ஆனால் ஆவியானவருக்கு ஆசை அவன் மக்கதோனியார் ஊழியம் செய்யணும். எனக்கு ரொம்ப ஆசை சிட்டிஸில் ஊழியம் செய்யணும்னு. ஆனால் ஆண்டவருக்கு ஆசை இந்த அருமையான சோலைவனத்தில் ஊழியம் செய்யணும்னு ஆசை. அது யார் சித்தம்? அதை நம்ம சார்ந்துதான் ஆகணும். இல்லைன்னா ஆவி என்ன செஞ்சிடும்? அணைவிட்டு போயிடும். 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று மனுஷனுடைய ஆவி, 2வது அசுத்த ஆவியை குறித்து பார்த்தோம், 3வது கர்த்தருடைய ஆவி. இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. லாஸ்ட் கொஞ்ச நேரம் நல்லா டெலிவரன்ஸ்க்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய விடுதலை இன்னும் கொடுப்பார். இந்த ஆவியானவரை குறித்து தான் நமக்கு நல்லா தெரியணும். ஏன் நான் கடைசி இதை சொல்றேன்னா, போகும்போது இருளடைஞ்சு போயிடக்கூடாது, போகும்போது வெளிச்சத்தோட போகணும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். ஆனால் சில காரியங்களை வாசித்து நம்ம ஜெபிக்கிறதுக்கு தான் போறோம். ஆதியாகமம் 1, 2, 3. Genesis 1 verses 2 and 3. பூமியானது, ஐயா நல்லா கவனிங்க, இன்னைக்குள்ள வாக்குத்தத்த கர்த்தர் என்ன கொடுத்தார்? அந்த வசனத்தை ஒரு தடவை மனப்பாடமா சொல்லிடலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கிரீன்ல போட வேண்டாம், கைகளை வைத்து சொல்லுங்க. கர்த்தருடைய சத்தமா எல்லாச்சான்னு சொல்லலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்னொரு தடவை சொல்லிடலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்னொரு தடவை சொல்லிடலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. ரைட். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் மனுஷனுடைய ஆவி என்னவா இருக்குது? கர்த்தர் தந்த தீபமா இருக்குது. ஆனா பிசாசினுடைய ஆவி அது அலைக்கழிக்கிறதா இருக்கிறது, அது குறி சொல்லுகிறதா இருக்கிறது, அது பலவீனப்படுத்துகிறதா இருக்குது, அது செவிட்டூமையா இருக்குது. நாம யார் கூட ஒத்து போகுதோ, யார் கூட பழகிறோமோ அவர்களுடைய ஆவி நிச்சயமாக நம்முடைய ஆவியை பாதிக்கும். ஆனால் இதுல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இவ்வளவு இருந்தாலும் கூட இன்னைக்கு எல்லாரும் ஆவியிலையும் சரியா இருக்கிறோமான்னு தெரியல. ஒழுங்கின்மை இருக்கலாம், வெறுமை இருக்கலாம், இருள் இருக்கலாம். ஆனா இவ்வளவு இருந்தாலும் கூட ஒரு நிச்சயமான நம்பிக்கை உண்டு. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்யறாரு? வாசிக்கலாம். 2வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். பூமியானது, இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் என்ன பிரச்சனை? ஒழுங்கின்மை. என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாம் ஒழுங்கல்ல. புருஷன் செய்ய வேண்டியது யார் செய்யறா? மனைவி. மனைவி செய்ய வேண்டியது யார் செய்யறா? புருஷன். பிள்ளைகள் செய்ய வேண்டியது அப்பா, அப்பா செய்ய வேண்டியது பிள்ளைகள், நான் செய்ய வேண்டியது பக்கத்து வீட்டுக்காரன். ஒழுங்கின்மை. ஆனா கர்த்தர் என்னை ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க, என் குடும்பம் ஒரு ஒழுங்கு நிறைந்த குடும்பமா இருக்கணும், என் குடும்பம் ஒரு சீர்பட்ட குடும்பமா இருக்கணும். சீர்கெட்ட குடும்பமா இல்ல, சீர்பட்ட குடும்பமா இருக்கணும். கை வைத்து ராமன் சொல்லுங்க. அப்ப ஒழுங்கின்மை. 2வது என்ன பிரச்சனை? வெறுமை. என்ன இருக்கு? வெறுமை. பல குடும்பங்கள்ல இன்னைக்கு என்ன இருக்குது? வெறுமை. யாரெல்லாம் வெறுமையோடு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் உண்மையா உங்க கையை உயர்த்துங்க. நான் வெறுமையோடு வந்திருக்கிறேன். நான் வரும்போது என் குடும்பத்துல சில வெறுமை இருக்குது, என் வாழ்க்கையில சில வெறுமை இருக்குது, என் இருதயத்துல கொஞ்சம் வெறுமை இருக்குது, என் குடும்பத்துல கொஞ்சம் வெறுமை இருக்குது. அப்படி சொல்றவங்க உண்மையை அக்செப்ட் பண்ணி நீங்க கை உயர்த்துவீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் அந்த வெறுமை நிலைமைகளை மாற்றுவா. ஒழுங்கின்மையா என் குடும்பத்துல சில காரியங்கள் இருக்குது, கர்த்தர் அந்த ஒழுங்கின்மையை மாற்றுவா. அடுத்த ஒரு பிரச்சனை, ஆழத்தின் மேல் என்ன இருக்குது? ஆழத்தின் மேல் என்ன இருக்குது? ஆனாலும் கூட ஆண்டவர் கைவிடல,
அடுத்த வார்த்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தபடியினால் அதே அதிகாரம் முடியும் போது அந்த ஒழுங்கின்மை மாறிற்று, அந்த வெறுமை மாறிற்று, அந்த இருள் மாறிற்று, ஒரு ஏதேன் தோட்டம் உண்டாயிற்று. கர்த்தர் இந்த பூமியை பார்த்து சொன்னார், நல்லது. என்ன சொன்னாரு? என் குடும்பத்தை பார்த்து அவர் நல்லதுன்னு சொல்லணும்னு சொன்னா என் குடும்பத்தில் யார் அசைவாடணும்? எத்தனை பேர் செய்திக்குள்ள இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியில் இணைஞ்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு வசனம் எங்க போகுதுன்னு புரியுது? எத்தனை பேருக்கு என்ன நடக்குன்னு புரியுது? என் குடும்பத்தில் ஒழுங்கின்மை இருக்கலாம்யா, என் குடும்பத்தில் வெறுமை இருக்கலாம்யா, என் குடும்பத்தில் இருள் இருக்கலாம், ஆனால் என் குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடுவார் என்று சொன்னால் அதே அதிகாரத்தில் முடிந்தது போல என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்து சொல்லக்கூடிய காலம் வந்திருக்குது. என்ன சொல்லுவார்? நல்லது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் முடியும் போது முதல்ல மாறினது இருள் மாறிச்சு. எது மாறிச்சு? மூணாவது ப்ராப்ளம் இருள், ஆனா முதல் சொல்யூஷன் வெளிச்சம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் வெளிச்சம் வந்துட்டாலே எல்லாம் சரியாயிடும். அடுத்த கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? நிரப்ப ஆரம்பித்தார். மூணாவது பார்க்குறோம், அதெல்லாம் சரி அங்கங்கே இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. அலங்கோலத்தை கர்த்தர் எப்படி மாற்றிடுவாரு? எல்லாம் ஒழுங்கினமா தான் கிடக்கும். ஆவியானவர் வந்தா போதுயா, ஒழுங்கினம் மாறிடும். ஆவியானவர் வந்துட்டா போதும், வெறுமை மாறிடும். ஆவியானவர் வந்துட்டா போதும், இருள்லாம் மாறிடும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, ஆவியானவர் அசைவாடுகிற இடத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இங்கே 3 பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? இங்கே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே ஆவியானவர் அழைத்து செல்கிறார். இங்க என்ன பிரச்சனை? எலும்புகள் எப்படி இருக்குதா? உலர்ந்த எலும்புகள் நடுவில். வாசிக்கலாம், 1, 2 எல்லாரும் வாசிப்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை எப்படி ஆக்குகிறார்? ஆவிக்குள்ளாக்கி என்னை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த இந்த பள்ளத்தாக்கில் என்ன கிடக்குது? இந்த பள்ளத்தாக்கில் சேனை அல்ல, இந்த பள்ளத்தாக்கில் என்ன கிடக்குது? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தி, அடுத்த வசனம், என்னை அவைகளின் நடுவே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் எப்படி கிடந்துச்சு? மகா திரளாய் கிடந்தது. திரளாய் மட்டுமல்ல, அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் வருவார் என்று சொன்னால் அந்த உலர்வுகள் மாறும், அந்த வறட்சி மாறும், அந்த சிதறிப்போன நிலைமைகள் மாறும், நம்பிக்கையற்ற நிலைமைகள் மாறும். அந்த உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் திரும்ப என்னவா எழுப்பினார்? ஒரு சேனையா எழுப்பினார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்துல 3 பிரச்சனையை மறந்துடக்கூடாது. அப்பதான் நம்ம ஜெபிக்க முடியும். முதல்ல பார்த்த 3 பிரச்சனை என்னது? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். இங்க பார்க்கறது 3 பிரச்சனை, மறந்துடக்கூடாது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உலர்ந்த நிலை. என்ன நிலைமை இருக்குது? எந்தெந்த குடும்பங்கள்ல உலர்ந்து போன நிலைமையில வறண்டு போய் வந்திருக்கீங்களோ, கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு வற்றாத நீரூற்றை நம்முடைய குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் பாய செய்வார், நம்முடைய வீடுகளுக்குள்ள கர்த்தர் பாய சொல்வார். உங்களுக்கே தெரியும், என் வீட்டில் இப்போ வித்தியாசம் காணப்படுது. என் வீட்டில் ஒரு செழிப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். என் குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படுறதை பார்க்க முடியுது. அடுத்து அதே அதிகாரத்தில் பார்க்குறோம், சிதறிப்போன நிலைமை. எப்படிப்பட்ட நிலைமை? நல்லா கவனிக்கணும். ஒரு 1000 எலும்பு கூடு கிடந்துக்குன்னு வச்சுக்கிடுவோமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1000 எலும்பு கூடு எப்படி கிடந்துச்சுன்னு சொன்னால், மண்டை வேற ஆளுடைய மண்டை, கை வேற ஆளுடைய கை, கால் வேற ஆளுடைய கால், பிட்டி எலும்பு வேற ஆளுடைய எலும்பு, எல்லாம் தனித்தனியாக கிடக்குது. ஆனால் இந்த சிதறிப்போன இடத்துல ஆவியானவருடைய தீர்க்க தரிசனம் வந்தபோது 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில், நல்ல இறைச்சலா கெட்ட இறைச்சலா? வாழ்க்கையில சில நல்ல ஆவிக்குரிய இறைச்சல்கள் வேண்டும். சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுது ஆவிக்குரிய இறைச்சல்கள் உண்டாகிறதோ அப்பொழுது மற்ற இறைச்சல்கள் அடங்கி போகும். ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. என்ன இறைச்சலா? இதோ கையை வைத்து சொல்லுங்க, அசைவு உண்டாகிறது. ஆவியானவர் வந்தா என்ன உண்டாகும்? அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடி இருந்த இடம் என்ன செஞ்சுச்சு? ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தில் வருவார் என்று சொன்னால் ஒரு அசைவு உண்டாகும். ஹல்லேலூயா. அசைவு உண்டாகி அடுத்த நடந்த காரியம், ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு, கரெக்டா சொல்லுங்க, தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. எப்பொழுது நம்முடைய குடும்பங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி ஊடுருவி செயல்பட ஆரம்பிக்கிறாரோ, சிதறி போய் கிடக்கிற காரியத்தை அந்தந்த காரியத்தோடு கர்த்தர் சீர்பொருத்தி ஒரு சேனையா எழும்பப்படுவார். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்ற, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கதான் என்ன உண்டு? ஒழுங்கின்மை இருக்கட்டும், வெறுமை இருக்கட்டும், இருள் இருக்கட்டும், ஆனா மேல யார் இருக்கணும்? ஆவியானவர். உலர்ந்த எலும்புகளா இருக்கட்டும், அவைகள் மகா சேனையாய் அவைகள் இருந்தது உண்மைதான், சிதறி போய் கிடக்குது, உயிர் இல்ல. ஆனா உள்ள யார் வாரா? ஆவியானவர். கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க. இதே போலத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் கூட அங்கேயும் சில பிரச்சனை.
போன வாரம் யோசுவாவை குறித்து பார்த்த அதே பிரச்சனை தான் அப்போஸ்தலர் 2லயும் பார்க்குறோம். இழப்பு. யாரை இழந்துட்டாங்க? இயேசு இல்லை. குழப்பம். அவர் பாட்டு காத்திருந்துட்டு போயிட்டார். என்ன செய்யணும் தெரியல. பயம். இதுவரைக்கும் அவர் கூட இருக்கும்போது பல காரியத்தை செஞ்சோம், தனியா எப்படி செய்ய போறன்ற பயம். ஆனா இதற்கு மத்தியில யார் இறங்கி வந்தா தெரியுமா? ஆவியானவர் இறங்கி வந்தா. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அந்த அந்த 2 வேர்டை சொல்லுங்க, எப்படி வந்திருந்தார்களா? இப்போ கடைசி ஆண்டவர் கேட்கறது தான், எல்லாரும் ஓரிடத்துல தானே இருக்கிறோம். ஓரிடத்தில் இருக்கிறோம்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது பெரிய காரியமே இல்லை. ஆனா ஒருமனப்பட்டு ஓரிடத்துல என்ன செய்யணும்? ஆராதனை எல்லாரும் ஓரிடத்துல இருக்கிறது மேட்டர் இல்லை. ஆனா ஒருமனப்பட்டு ஓரிடத்துல இருக்கும்போது அங்க யாரு இறங்கி வந்தா? வாசிங்க 2வது வசனத்தை. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய், சொல்லுங்க சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. முதல்ல எது வந்துச்சு? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. ஆவியானவர் வரும்போது சில அடையாளங்கள் நடக்கும். ஆவியானவர் நிரப்பும் போது சில காரியங்கள் நடக்கும். அதுல ஒரு காரியம் தான் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஆவியானவர் நிரப்ப ஆரம்பித்தா. எத்தனை பேர் இப்பவே ரிசீவ் பண்ண நினைக்கிறீங்க? ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கினார் என்று சொன்னார், அவர் அசைவாட ஆரம்பித்தார் என்று சொன்னால், குழப்பத்தை விட்டு, பயத்தை விட்டு, இழப்பை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ஒரு சேனையால் எழும்ப பண்ணுவா. அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. 3ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு மொத்தமாய் அல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொருவர் மேலும் தனித்தனியாய் கர்த்தர் வந்து அமர்ந்தா. இந்த ஆராதனையில எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஒரே போராட்டம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே சவால் கிடையாது. சில வீட்டில் ஒழுங்கினோம், சில வீட்டில் வெறுமை, சில வீட்டில் வெறுமை, சில வீட்டில் பயம், சில வீட்டில் குழப்பம், சில வீட்டில் தவிப்பு, சில வீட்டில் வறட்சி, சில வீட்டில் சிதறல். இது என்னென்ன பிரச்சனையா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் தனித்தனியாய் அமரும் போது கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். வாசிங்க. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அவர்களுக்கு காணப்பட்டு எப்படி அமர்ந்ததா? ஒவ்வொருவர் மேல் சொல்லுங்க, என் மேல அமரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல அமரணும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே, ஆகையால் இங்கே என்ன உண்டு? பதில் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லும்போது அறிக்கை பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் என்ன கொடுப்பாரு? தூங்குறவனுக்கு கர்த்தர் எதை கொடுக்க மாட்டாரு? சோர்ந்து போயிருந்தா கொடுக்க மாட்டாரு. ஆவியானவர் இருப்பார். ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இருக்க சொல்றவங்களுக்கு மட்டும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தான் எதை ஊற்றுவேன்? தாகம் உள்ளவன் மேல் தான் எதை ஊற்றுவேன்? எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கீங்க? அதற்கு பிறகு பார்த்தோம், மாற ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட்டே மாறிடுச்சு. சேம் பீட்டர், அதே பேதுரு தான். கண்ணில் வல்லமை, கையில் வல்லமை, கால்களில் வல்லமை, நிழல்ல வல்லமை, வார்த்தையில வல்லமை. அப்படி கர்த்தர் வெளிப்பட ஆரம்பிச்சார். எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புறீங்க? என் மூலமா கர்த்தர் வெளிப்படன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி இருந்துட்டு அப்படியே செத்து போயிடலாமா? நம்ம வேண்டாம். கர்த்தருக்காக என்ன செய்யணும்? எத்தனை பேர் எழுமணும்னு நினைக்கிறீங்க? சாக முன்னாடி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கிற காலம் கர்த்தர் கொடுத்திருக்கிற காலன்ற புரிதவங்க மட்டும் கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இருக்கிற காலத்துல ஒரு கூட்டத்தை நான் எழுப்பிட்டதாயா போவேன் அப்படி சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. புரிதவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. என் மேல யார் அமரணும்? என் மேல யார் அமரணும்? அவர் அமர்ந்தால் தான் விடுதலை. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். ஆனா விசுவாசிக்கணும். நீங்க எடை போட்டாலோ இல்லாட்டி நீங்க அப்படி யாருக்கோ பேசுறாங்க நினைச்சாலோ ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறது வந்திருக்கிறது ஒண்ணுதான். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆத்மநேசரோடு அன்பின் ஆழம் சென்று உன்னதங்களில் நான் ஆமென் ஏறி செல்லும் போது ஆமென் அக்கினியின் மலை, அபிஷேகத்தின் மலை இப்பொழுது என்னை நிரப்பு. இந்த பாடல் தெரிந்தவங்க பாடலாம், தெரியலனாலும் பாடுங்க. ஆனா ஒன்றை மாத்திரம் விரும்புங்க, என் மேல யார் அமரணும்? எத்தனை பேர் சொல்றீங்க? ஒவ்வொருவர் மேலும் அன்று அமர்ந்தது உண்மையானால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் தலையின் மேல், என் சிரசின் மேல் அவர் ஊற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்மநேசரோடு அன்பின் ஆழம் சென்று அவளோடு நான் கெஞ்சி கேட்டபோது, ஆத்மநேசரோடு அன்பின் ஆழம் சென்று அவளோடு நான் கெஞ்சி கேட்டபோது அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வந்தது. ஆனந்தத்தினால் என்னை அபிஷேகித்தார். அபிஷேக நதி
கைகளை தட்டி அன்பே நிரப்பு உயிரே நிரப்பு பலனே பலனே நிரப்பு இனிதே 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 நிரப்பு. சேர்ந்து பாடுவீங்களா? அன்பே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு. நீரப்பு நாம உயிரே நீரப்பு ஆத்மனேஸ்வரோடு ஆத்மனேஸ்வரோடு ஆமென். அவரோடு நான் கெஞ்சி கேட்க போது ஆத்மனேஸ்வரோடு உன்னதங்கள் சென்று மெய் மறந்து நான் அவர் மார்பில் சாய்ந்த போது மகிமையின் ஒளியை என் மேல் செய்தார். மகிழ்ச்சியினால் என் உள்ளத்துள்ளுரே மகிமையின் ஒளியை மகிழ்ச்சியினால் தலைக்கு மேல கைகளை தட்டி அன்பே நிரப்பும் ஹல்லேலூயா உயிரே பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையுள்ள பிள்ளைகளை தொட ஆரம்பிக்கிறார், நிரப்ப ஆரம்பிக்கிறார். ஆமென். அன்பே அன்பே நிரப்பு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பலனே பலனே நீரப்பும் ஆமென் உயிரே நீரப்பும் ஆத்மனேஸ்வரோடு அகமகிழ்வே ஆத்மனேஸ்வரோடு அகமகிழ்வே இக்காலத்தில் பாடுகள் ஓய்ந்தொழிந்து போகும் ஆத்மனேஸ்வரோடு அகமகிழ்வே இக்காலத்து பாடுகள் ஓய்ந்தொழிந்து போகும் மகிமை மகத்துவம் இல்லை மோதிக்கொள்ளும் மறுரூபமாவே நேசசாகலாம் அன்பே கேட்கலாம். Praise God. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒழுங்கின்மைகள் மாறும், வெறுமைகள் மாறும், இருள் மாறும், பலவீனங்கள் நீங்கும், பலவீனப்படுத்தும் ஆவிகள் விலகும். ஓ அசுத்த ஆவிகள போராட்டங்கள் நீங்கும். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய ஆவியானவரால் விடுதலை உண்டாவதாக. அன்பே நீரப்பும் கைகளை தட்டி பலனே நீரப்பும் பலனே பலனே ஆமே அன்பே அன்பே ஓ ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நீரப்பும் ஆமென். நல்ல கரங்களை தட்டி அன்பே அன்பே என்னை நிரப்புவீராக, உயிரே என்னை நிரப்புவீராக, பலனே என்னை நிரப்புவீராக. பாடல பாடல வாஞ்சையோடு நீரப்போ பலனே நீரப்போ இனிதே நீர வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தை Praise God வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா ரத்தத்தா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வியாதியின் கட்டுகள் பலவீன கட்டுகள் பரித்திர கட்டுகள் சுகவீன கட்டுகள் நீங்குவதாக பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண விடுதலை பரிபூர்ண ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உச்சன் தலை முதல் உள்ள கால் வரை பாய்வதாக என்னென்ன வியாதிகள் இருந்ததோ இயேசுவின் நாமத்தில் மறைவதாக பலவீன கட்டுகள் இப்பொழுது நீங்குவதாக எந்தெந்த பகுதிகளில் பலவீனங்கள் காணப்பட்டதோ இப்பொழுது நீங்குவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உன்னதத்தின் அபிஷேகம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் விடுதலை தருகிற அபிஷேகம் ஆவியானவருடைய விடுதலை வசனத்தின் மூலமாய் உண்டாகிற விடுதலை receive that in the name of Jesus. Receive the healing in the name of Jesus. Receive the anointing in the name of Jesus. Oh hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் சலத்தின் மேல் மட்டுமல்ல பெந்தெகோஸ்தில் மட்டுமல்ல இந்த இடத்திலே அவர் அசைவாடுகிறார். அல்ல கரங்களை தட்டி சிலருக்கு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
சிலருக்கு புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். சிலருக்கு புதிய வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். This is the time of law. இது தேவனுடைய நேரம். இது தேவனுடைய நேரம். இது ஆவியானவர் அசைவாடுதல். அலருகதா ரகதுலரா இமாகதோ கட்டுகள் அறுந்து போயின. கவலையின் கட்டுகள், உபத்திரவ கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கத்தான் விடுதலை, அங்கத்தான் விடுதலை. ஆவியை அவித்து போடாதிருங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிற கிருபையை இழந்து போகாதீங்க. அதிகாலையில கிடைக்கிற கிருபைகளை இழந்து போகாதீங்க. ஆவியானவர் சமூகத்துல கெஞ்சி பெற்றுக்கொள்கிற வெளிப்பாடுகளை இழந்து போகாதீங்க. இந்த பிரச்சனை எல்லா இடத்திலும் கிடைக்காது. இந்த மகிமை எல்லா இடத்திலும் பார்க்க முடியாது. ஆனா இதை பார்க்கணும்னா ஆவியானவர் இருந்தா தான் அந்த விடுதலை உண்டு. உங்க பிரச்சனைக்கு தேவை பணம் கிடையாது. உங்க பிரச்சனைக்கு தேவை ஆவியானவர். உங்க பலவீனத்துக்கு தேவை மருந்து அல்ல. உங்க பலவீனத்துக்கு தேவை ஆவியானவர். உங்க கண்ணீர் மாறுறதுக்கு தேவை ஆள் பலம் அல்ல. உங்க கண்ணீர் மாறணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினா தான் உண்டு. உன் பிரச்சனைக்கு பதில் எங்கேயோ தேடுற, ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ எங்க சுத்தினாலும் நீ என் பிரச்சனத்துக்கு வந்த பிறகுதான் பதில். 10 வருஷம் அவ ஆலயத்துக்கு வந்தா, எத்தனை வருஷம் வந்தா தெரியல, ஆனா அன்னைக்கு தான் அவர் சமூகத்துக்கு வந்தா. அன்னைக்கு தான் அவ கண்ணீர் மாறிச்சு. நீங்க சர்ச்சுக்கு வாரதுனால ஒண்ணும் மாறாது. அவர் பிரசன்னத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் மாறும். புருஷனுக்கு புரிய வேண்டாம். ஏன் புரியணும்? அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. மனைவிக்கு புரிய வேண்டாம். ஏன் புரியணும்? அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க மனுஷன்ட்ட புலம்பாதீங்க. நீ உங்களை ஆறுதல் வேணா படுத்தலாம். 4வது தடவையும் பிரச்சனை கொண்டு போனீங்கன்னா உனக்கு ஒரு வேலையே இல்லையான்றுவாங்க. ஆனா தேவ சமூகத்துக்கு போய் கண்ணீர் வடிச்சு பாருங்க. திரும்பி வரும்போது அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கல. இந்த ஆராதனைக்கு வாரது பெரிய பெரிய விஷயம் இல்லையா? நான் சண்டே வந்துருது இல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. நீங்களும் தேவனும் கனெக்ட் ஆகணும். அந்த 18 வருஷமா அவ சர்ச்சுக்கு வந்துட்டு தான் இருந்தா. ஆனா அன்னைக்கு தான் தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்தா. அந்நாள் அத்தனை வருஷமா ஆலயத்துக்கு வந்துட்டு தான் இருந்தா. அன்னைக்கு தான் முதல் தேவ சந்நிதிக்கு வந்தா. இதுதான் வித்தியாசம். மனுஷனை கொட்டாதீங்க. ஒருத்தர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உங்க பிரச்சனைக்கு ஒரே பதில் ஆவியானவர் தான். இந்த மாதம் ஆண்டவர் முதல் நாள்ல தெளிவா சொல்ற காரியம், எப்படிப்பட்ட பிரச்சனையோ, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, சரீர பிரச்சனையோ ஆவியில் உள்ள பிரச்சனையோ, தனிப்பட்ட பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ வேலையில் உள்ள பிரச்சனையோ, He has the solution for you. Where there is Spirit of God, there will be freedom and deliverance.